ஓம். நேற்று மூளை, மனம் என்பதை பற்றி நாம் விசாரணை செய்தோம். ஓர் உண்மையை கண்டுபிடித்தோம். மூளையும் மனமும் ஒரே இடத்தில் இருந்தாலும் இரண்டும் வேற வேற. மூளை என்பதை நாம் ஹார்ட்வேர், ஒரு எந்திரம். மனம் என்பதை சாஃப்ட்வேர், அந்த எந்திரத்தை பயன்படுத்தும் ஒரு கரணம் என்று வச்சுக்கோம். அதனால் கருவி கரணம்னு சொல்லுவாங்க. எந்திரத்துக்கு எல்லா செயலும் செய்யக்கூடிய, உணரக்கூடிய தகுதி இருக்கலாம். அதனால் மூளைக்கு எல்லா செயலும் செய்யக்கூடியது. நம்ம கண் சிமிட்டுறது, பேசுறது, நடக்கிறது, செயல்படுறது, தொழில் செய்கிறது, இதெல்லாம் செய்யலாம். அதே போல் கட்டளையிட்டால் அது செயல்படும். சில விஷயங்களை நினைவிலும் வச்சுக்கோ, பத்திரப்படுத்தி வைக்கணும். அப்புறம் இந்த மூளை என்னெல்லாம் பண்ணோன்னா, உணர்வுகளையும் உண்டாக்கும், உணர்ச்சிகளையும் உண்டாக்கும், செயலுக்கும் உடலோட தொடர்பு கொள்ளும். இப்போ மூளை என்ன பண்ணுது? ஒரு செயலை செய்யணும், இந்த உடம்பை நம்ம செய்யணும்னா மூளை இருக்கணும். மனம் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை. மனம் இருக்குது, ஆனால் மூளை இல்லைன்னா என்ன பண்ணணும்? அது உடம்போடு தொடர்பு கொள்ள முடியாது. அப்போ மனதிற்கும் உடம்புக்கும் ஒரு பாலமாக மூளை இருக்கிறது. அப்போ மூளை என்பது ஒரு வகையில் எந்திரம் போல, உடம்பு போலும் இருக்கிறது. இன்னொரு வகையில் அது தந்திரமாக, மனமாகவும் இருக்கிறது. அப்போ அது ரெண்டும் கலந்த ஒரு பொருள். மனதின் தன்மையும் அதுகிட்ட இருக்குது, உடலின் தன்மையும் அது இருக்குது. நாம் பேசுகின்ற மனம் முழுக்க முழுக்க மனம். இப்படி புரிஞ்சுக்குங்க. இப்போ 3 பொருளை நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று உடல், இன்னொன்று மூளை, மூன்றாவது மனம். இந்த வரிசையில் பார்த்தோம்னா மிக மிக நுட்பமானது மனம். நுட்பமும் ஸ்தூலமும் கலந்தது மூளை. முழுக்க முழுக்க ஸ்தூலமானது உடம்பு. இப்போ ஒரு வரிசை தெரியுதுங்களா? உடம்பு எல்லாம் பார்த்தோம்னா தடிமனான, கெட்டியான, இயக்கத்திற்கு மறுப்பு தெரிவிக்கும் ஒரு இனர்ட் மெட்டீரியல். அதை நேற்று சொன்னோம். ஒரு பொருளை இனர்ட், ஜடம் அப்படின்னு சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்குது. அதை இயக்குவதற்கு நாம் ஆற்றலை செலவு பண்ணணும். அந்த செலவு பண்ணுறதை வச்சு அதனுடைய இனர்ட்னஸ்ஸு அதிகமாக கம்மியான்னு சொல்லலாம். ஒரு ஹீலியம் பலூன் எடுத்துட்டோம்னா அது விட்டோம்னா மேலே போயிடுது. அதுக்கு முயற்சி நீங்கள் செய்ய வேண்டாம், அது போக துடிக்குது. நீங்கள் விட்டால் போதும். நூலை பிடிக்கிறது, திறக்கிறது அளவுக்கு இருந்தாலே போதும். ஆனால் அதே மாதிரி அந்த சைஸ் ஒரு பாறாங்கல் எடுத்து மேலே தூக்கிட்டு போனோன்னா ஒரு அடி தூக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அப்போ நாம் என்ன சொல்கிறோம்? அதுவும் இனர்ட்டு தான், இதுவும் இனர்ட்டு தான். ஆனால் நம்ம அந்த மிதக்கிற பந்தை ஜடம்னு நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். கல்லை நம்ம ஜடம் அப்படிங்கிறது, பணம் மாதிரி கணக்குதே அப்படிங்கிறோம். இதுலேருந்து என்ன சொல்கிறோம்? ஜடம்ங்கிறதே அது செயல்படுவதற்கு ஒர்க்குன்னு சொல்கிறோம். அந்த ஒர்க்குக்கு வேண்டிய ஆற்றல் எவ்வளோ செலவு பண்ணுறோங்கிறத பொறுத்து நம்ம ஜடத்தை நிர்ணயம் பண்ணுறோம். இப்போ மனம் கூட நிறைய பொருளை புரட்டி போடுது. மனசில் அவர் சொல்கிறாரு, இந்த பொருளை மேலே பீரோ மேலே ஏற்றணுன்னா ஒன்று கயிறு கட்டி மேலே தூக்கலாம், இல்லைனா படிக்கட்டு வழியாக எடுத்துகிட்டு போகலாம். ஒரு இடத்துல திரும்புது படிக்கட்டு, அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? கஷ்டம். அதனால் வெற்றிகளாக எடுத்துகிட்டு போகலாமா, படுக்க வச்சு எடுத்துகிட்டு போகலாமா? படுக்க வச்சா நீளமாக இருக்கும், திருப்பாது. நீள்வாட்டில் போகலாம். நீள்வாட்டில் இதில் குறுக்கில் அகலத்தில் வச்சுட்டு போகலாமா? இதெல்லாம் எங்கே யோசிக்கிறீங்க? இங்கே பண்ணுறோம். எவ்வளோ பலு தூக்குனீங்க? அதுக்கு ஆற்றல் ரொம்ப கம்மியாக தானே தேவைப்படுது. அதனால் அது ஜடம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். அங்கேயும் ஜட பொருளை தான் நம்ம தூக்குறோம், ஜடத்தில் தான் வேலை செய்கிறோம். ஆனால் நிஜமான ஒரு பொருளை வரும்போது பார்த்தோம்னா ஆற்றல் அதுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஆற்றல் அளவில் தான் வித்தியாசமே தவிர இந்த செயல்பாடுகள் ரெண்டும் ஒன்று தான். மனசில் நீங்கள் எது செய்கிறீங்க அதுதான் ஃபிசிக்கலாக நீங்கள் செய்கிறீங்க.
இப்போ மனசில் ஒரு செயல் நடக்கணும்னா அதுக்கு ஒரு ஆற்றல் வேணும் இல்லை? அந்த ஆற்றல் தான் மனோசக்தி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு சக்தியை நம்ம செலவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸ்தூலமான உடம்புக்கு தேவையானது ஸ்தூல சக்தி வேணும். மனோசக்தியை வச்சுக்கிட்டே உடம்பு செய்யாது. அப்போ உடம்புக்கு சக்தி வேணும் இல்லையா? அந்த சக்தியை விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஒரு பாஸ்பேட் கண்டெய்னிங் மாலிக்யூல், அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனர்ஜி கேப்சியூல், பாக்கெட்டாக இருக்கும். யூனிவர்சல் எனர்ஜி கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏடிபி அடினோசின் ட்ரைபாஸ்பேட், கவனோசின் ட்ரைபாஸ்பேட் ஜிடிபி, சைட்டோசின் ட்ரைபாஸ்பேட்டும் இருக்குது. நமக்கு அதிகமாக பயன்படுது ஏடிபி. அந்த கேப்சியூலில் எனர்ஜி பாக்கெட்டாக இருக்குது. அந்த பாக்கெட்டை யூஸ் பண்ணிவிட்டு கண் சிமிட்டுறோம், கையை தூக்குறோம், பாரமான பொருளை தூக்குறோம். 100 கிலோ எடையை கூட ஒருத்தர் நல்லா தூக்குறார். இதுக்கெல்லாம் ஏடிபி வேணும். ஆனால் மனசால் ஒருத்தன் தூக்குறான்னா அந்த இடத்துல 100 கிலோ அவன் தூக்குற மாதிரி கற்பனை பண்ணான்னா அதுக்கும் வேணும் இல்லையா? அதுக்கு வேண்டியது குறைவான சக்தி தான் தேவை. நான் சொல்கிற மனம்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, உடலுக்கும் மூளைக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒன்று. அதில் ஒரு இயக்கம் இருக்குது. அதுக்கு வேண்டியது அற்பமான சக்தி தான் தேவை. அற்ப சக்தியில் இயங்குவதனால அது நமக்கு லகுவாகவும் எடை இல்லாததாகவும் நமக்கு தெரியுது. அது ஜடத்துவம் இல்லாதது மாதிரி தெரியுது. உண்மையிலே எல்லாமே ஜடத்துவம் தான். மனதும் ஜடம், மூளையும் ஜடம், இந்த உடலும் ஜடம், உலகமும் ஜடம். இந்த ஜடத்தன்மை எப்போ கூடிகிட்டே போகுதுன்னா ஒன்றை இயக்குவதற்கும் அசைப்பதற்கும் நம்ம எவ்வளோ சக்தியை செலவு பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் அது இருக்குது. இப்போ கனவுல எல்லாமே ஈஸியாக இருக்கிறதுக்கு காரணம் அங்கே சக்தியே ரொம்ப குறைவு. யாரும் கனவுல ஓடி விளையாடுறாங்க, பள்ளத்தில் விழுந்து அப்புறம் தப்பிக்கிறாங்க, காப்பாற்றுறாங்க. அப்புறம் ஒரு தெரு சண்டையிலே ஒருத்தர் மாட்டிட்டு கஷ்டப்படுறாரு. அவருக்கு நம்ம மூச்சு வாங்குதா? எழுந்த பிறகு ஒரு கஷ்டமும் இல்லை. ஆனால் எல்லா வேலையும் நடந்துருக்குது. அதுவும் ஒரு ஜட இயக்கம்தான். இந்த மாதிரியான பார்வையில் நம்ம பார்ப்போம். இப்போது விநாயகர் அகவல் மூலம் நாம் என்ன கற்றுக்க போகிறோம் தெரியுங்களா? இந்த மனதை எப்படி நம் இஷ்டத்துக்கு மாற்றுவது, இந்த மனதை கொண்டு மூளை எப்படி மாற்றுவது. மனதை முதல்ல சுத்தம் பண்ணணும், அதுக்கப்புறம் மூளையை சுத்தம் பண்ணணும். மனதை மாற்றணும், அதை கொண்டு மூளையை மாற்றணும். அதனால் வாழ்க்கையும் மாறும். இந்த ஸ்டெப்பு நமக்கு வேணும். நிறைய பேர் மனதில் தீர்மானம்லாம் போட்டுடுறாங்க. நாளையிலேருந்து நான் குடிப்பதை நிறுத்துவேன் அப்படின்னு. முடியுதா? மூளையில் மாறணும். மனசில் மாறுறதுக்கு ஒரு நிமிஷம் போதும். அது செலவே கிடையாது. அந்த திங்கிங் ப்ராசஸ் எவ்வளோ தேவை? எனர்ஜி. ஒரு விஸ்ப் ஆஃப் பிராணம் தானே, அது குவாண்டம் எனர்ஜி, அவ்வளோதான். அவனால் அது சுலபமாக செய்யப்படுது. மனசில் எவ்வளோ ஒன்றா அவன் தீர்மானம் போடுவான். இன்றைக்கும் போடுவான், நாளைக்கும் போடுவான், ஒரு வருஷமாகவும் வாழ்நாள் முழுக்க நான் குடியை நிறுத்துவேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் ஒரு நாளும் மூளை அதை ஒத்துக்காது. இப்போ மூளையில் மாறணும். மூளை மாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கொஞ்ச காலம் வரைக்கும் மூளை பிறந்ததுலேருந்து மாறுவதே இல்லை. புதுசாக நரம்பு செல்கள் பிறக்கிறது இல்லை. அப்போ புதுசாக கற்றுக்கிற போது என்ன நடக்குதுன்னா இருக்கிற நரம்பு செல் குறைஞ்சிக்கிட்டு போகுதுங்கிறாங்க. அன்வான்ட் நியூரான்ஸ் டெஸ்ட்ராய்டு, அதுதான் நினைவுங்கிறாங்க. புதுசாக நியூரான் உண்டு பண்ண வேண்டியதில்லை. நரம்புகளுக்குள்ள புதிய கனெக்ஷன்ஸ், இணைப்புகள் தான் தோன்றுகிறது. அந்த புது இணைப்புகள், ஒவ்வொரு இணைப்பும் ஒரு நினைவு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்படி நான் சொல்லும்பொழுது மூளையை மாற்றணும்னா மூளையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும். இதுக்கு என்ன வேணும்? அதுக்கு ரசாயனம் வேணும். ஏன்னா அதுக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர், இந்த ரசாயனம் தேவைப்படுது. அது இல்லாமல் பயிற்சியும் தேவைப்படுது. நீண்ட கால பயிற்சி தேவைப்படுது. இந்த பயிற்சி மூளைக்கு கொடுக்க என்னாகும்? அது நரம்புகள் எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப காலம் இது நம்பாதங்க இருந்தாங்க. குருவி போன்ற பறவைகளில் புதுசாக லேர்னிங் அவங்க பார்க்குறாங்க. அப்போ அந்த பிரெயினை பார்க்கும்போது நியூரான்ஸ் புது கனெக்ஷன்ஸை உண்டு பண்ணுறதை அவங்க ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. இதை நியூரல் பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க.
எல்லாருக்கும் நரம்பு மண்டலம் நினைத்தால் முயற்சி செய்தால் அது மாறும் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு ஓசிடி அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குது. அது மனநோய் இல்லை, மூளை நோய். என்ன நோய் அப்படின்னா, ஒரு ஒரு நம்முடைய எத்தனையுமே இல்லாமல் திரும்ப திரும்ப ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, ஏதோ தப்பு நடக்க போகுது, ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு எச்சரிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன நினச்சி பாருங்கள், சைக்கிள் ஓட்டுறீங்க, ஏதோ தப்பு நடக்கும். சமையல் பண்ணுறீங்க, ஏதோ தப்பு நடக்கும். ஃப்ரிட்ஜை திறக்கிறீங்க, ஏதோ ஒன்று உள்ள கெட்டு போக போகுது, ஏதோ ஒன்று சரியில்லை அப்படின்னு ஒரு எச்சரிக்கை இருந்துக்கிட்டே இருந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்போ பையன் வந்து ஸ்கூலுக்கு போகிறான், சைக்கிளில் போகிறான், ஏதோ தப்பு நடக்கும்னு நினச்சிடுவான், லாரியில் அடிபட்டுடுவான். ஏன் இப்படி எனக்கு வருது அப்படின்னா, எல்லா அம்மாவுக்கும் வருதானே. ஆனால் ஒரு சில பேருக்கு இது ஒரு நோயாக வருது. வீட்டுக்காரர் வெளியே போனாக்கா சமையல் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. வந்த உடனே நம்ம மூட மறந்துட்டோமே, பள்ளி விழுந்திருக்குமோ, கரப்பாம்பூச்சி உள்ள போயிருக்குமோ, பயந்துடுவாங்க. ஏதோ விபரீதம் நடக்கும்ட்டு நேராக கிச்சனுக்கு போவாங்க. மூடி இருக்கும், நோ திறந்துருந்துருக்கும், அது நான் மூடி சரியாக போட்டுருக்க மாட்டேன், திறந்துட்டு போவோம். மறுபடியும் மூடுவாங்க, மூடி தானே இருக்குது, இருந்தாலும் நான் மூடுறதுக்கு நடுவில் விழுந்துருக்குமோ. இதுக்கு இதனால் என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே பாலை கொட்டுவாங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்படுறவங்கள நான் பார்த்துருக்குறேன். இது பேர் அப்சஷன்னு பேர். வலுக்கட்டாயமாக சில எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு தந்திரம் வச்சுருக்கிறாங்க. இந்த எண்ணம் வராமல் இருக்கணும்னா இதுக்கு ஒரு சடங்கு இருக்குது. அந்த சடங்கை நம்ம செய்துட்டோம்னா அந்த எண்ணம் முற்று பெறும், அந்த விபரீத நிகழ்ச்சி நடக்காது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்ச உடனே அவங்க வந்து அது ஒரு மந்திரம் ஏதாவது சொல்லுவாங்க. அதை செய்து முடித்த பிறகு திருப்தியாக இருப்பாங்க. இல்லைன்னா மனசு திரும்ப திரும்ப செய்யும். அந்த சடங்கு ஏதாவது ஒரு மற்றவங்க பார்த்தா எது என்ன பைத்தியக்காரத்தனமாக என்னமோ கை காலெலாம் அசைக்கிறாங்களே அப்படின்னு தெரியறதுனால ரகசியமாக செய்வாங்க. நீங்களே நினச்சி பாருங்கள், சில பேர் ஸ்டீரிங் வீலில் உட்கார்ந்த உடனே 10 தடவை தட்டுவாங்க ஸ்டீரிங் வீல், அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் யாராவது பேசிட்டாங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்சுது. ஓரமாக நிறுத்தி இவங்க வேற பார்த்துட்ருக்காங்க 10 தடவை தட்டுறது எப்படின்னு, வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் என்ன பிரச்சனை? மனசில் பிரச்சனையா, நரம்பில் பிரச்சனை. ஏன்னா மருந்து கொடுத்து சரி பண்ண முடியுது. அப்போ சரி பண்ண முடியுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இவங்களுக்கு மனதிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும். அந்த மாற்றம் மூளையிலே நிரந்தரமாக பதியணும். அதுக்கப்புறம் வாழ்க்கை முறையில் அது வெளிப்படும். நடந்து போனால் கட்டம் கட்டமாக அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கும், அந்த கோடுகளில் கால் வைக்கக்கூடாது, இப்படி தான் போகணும். அது பட்டுடுச்சுன்னா விபரீதம் நடக்கும். ஒரு வேலை பட்டுட்டா என்ன செய்யறது? யாரோ குறுக்க இடுப்பு வந்துட்டாங்க, ஒதுங்க வேண்டியிருக்குது, தெரியாமல் அந்த பிளாட்ஃபார்மு இல்லை அந்த ஜாயின்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் கால் பட்டுடுத்துனா மறுபடியும் பின்னாடி போயிட்டு பழையபடி வருவாங்க. சில பேருக்கு ஏதாவது பொருளை தொட்டுக்கிட்டே இருக்கணும், கூர்மையான ஒரு பொருள் இருந்தால் அது தொடரணும். அது தொடாமல் போனோம்னா விபரீதம் நடக்கும். உங்களுக்கே தெரியுதா? அவங்கக்கிட்ட சொன்னோம்னா, எனக்கு இது சுத்த முட்டாள் தானேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் இந்த எண்ணத்தை என்னால் தவிர்க்க முடியவில்லை. இப்போ பிரச்சனை எங்கே இருக்குதுன்றதை நாம் பார்த்தோம்னா, டாக்டர்ஸ் வந்து மூளையில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மூளை எப்படி மாற்றுறது? மனசு தான் மாற்றணும். அவங்க எனக்கு நாங்கள் மூளை தான் மனசு. நீ எவ்வளவு தான் மனசில் நினச்சாலும் இந்த மூளை வந்து மனசை திருப்பிடும். இப்போ நம்ம மனசில் வந்து இது திருந்தணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு வருது, நான் தான் மூளை மனசு வேறங்கிறேன் இல்லையா. ஆனால் மூளை அப்படி இல்லையே, அது ஹார்ட் ஒயர்டு. அதுக்கு ஒயர் பதிச்சாச்சு. ஒன்று திரும்ப திரும்ப செய்யும் பொழுதுனாகும் மூளையின் நரம்பு மண்டலம்
அது என்ன நினச்சிக்கும், இது ரொம்ப அதிகமாக போகிறாங்க இந்த வழியில் தான், டிராஃபிக் அதிகமாக, நான் சொன்னேன் இல்லையா எண்ணங்களெல்லாம் டிராஃபிக்னு. அப்போ அது போகும்பொழுது இந்த ரோடு கொஞ்சம் அகலப்படுத்தலாம். இப்போ கூட கோயம்புத்தூரில் ஒரு பைபாஸ் கட்டியிருந்தாங்க, 2 லேன் தான் இருந்தது. ஒரு லாரி போகலாம், ஒரு லாரி எதிரில் வரலாம், ஓவர்டேக் பண்ண முடியாது, அடுத்த லேனுக்கு போக வேண்டியிருக்கும். ஆனால் 4 வழி சாலையாக மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி மாற்றினாங்க? இப்போ அங்கே போக்குவரத்து அதிகமாகி போச்சு, ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. மூளையாக தான் பண்ணும். நீங்கள் திரும்ப திரும்ப எதை செய்கிறீங்களோ, திரும்ப திரும்ப எதை எண்ணுகிறீர்களோ, அது நினச்சிக்கும் இந்த டிராஃபிக் ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதை கொஞ்சம் அகலப்படுத்தலாம் அப்படின்னு அகலப்படுத்திடும். இது இன்னும் கொஞ்சம் விபரீதமாயிடும், மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் இந்த புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ மறுபடியும் உடல், மூளை, மனம், இந்த 3ஐயும் பற்றி பார்ப்போம். உடல் என்பது ஸ்தூலம். அதை பொடியாக்கணும்னா சூக்ஷ்மம் அப்படின்னு வரைக்கும் வரும். அணுக்கள் அந்த வரைக்கும் அது போகலாம். அணுக்களுக்கும் கீழே இருக்குது இல்லையா, அது குவார்க்குன்னு சொன்னேன். இது வரைக்கும் விஞ்ஞானம் ஸ்தூலம்னு தான் நானும் சொல்கிறேன், அவங்களும் சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஸ்தூலம்னு பேர் வைப்போம், மேக்ரோன்னே வச்சுக்குவோம். இதுக்கும் கீழே ஒன்று இருக்குது, அது விஞ்ஞானத்துக்கு இதுவரை தட்டுப்படவில்லை. அது குவாண்டம்த்துக்கும் கீழே இருக்குது. அதை தான் நம்ம நாதம், நாடி, பிராணன் அப்படின்னு பேர்களெல்லாம் அழைக்கிறோம். அதில் தான் மனம் செய்யப்பட்டிருக்கிறது. அது மனதினுடைய பொருள். மூளைங்கிறது ஸ்தூலம், உடம்பு பருஸ்தூலம் இப்படி இருக்கு. இந்த மனங்கிற பொருள் மூளைக்குள்ளே எப்படி வேலை செய்யும்? மூளைக்குள்ள மனமும் இருக்கிறது. மனம் எதனால் ஆகப்பட்டது? குவாண்டத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய பொருள் இல்லையா, அதே மாதிரி ஒரு பொருள் மூளையின்குள்ளேயும் இருக்குது. ஏன்னா எல்லா பொருளுக்களும் ஆதாரமே அதுதான், மனம்தான். மனதின் கட்டமைப்பு தான் சூக்ஷ்மமும் ஸ்தூலமும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஔவையார் நமக்கு என்ன பயிற்சி தருகிறார்கள்? இந்த குண்டலினியை என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, குண்டலினிங்கிறது தூய மனப்பொருள். நீங்கள் மனம்னு சொன்னீங்க இல்லையா, அந்த பொருள் எது தூய்மையாக இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு மனம் செயல்பட்டு இருக்குது இல்லையா, அந்த மனம் தூய்மையாக இல்லை. பாவ புண்ணியங்களால் அது அசுத்தமாகி இருக்கிறது, வாசனைகளாலும் அது அசுத்தமாகி கொண்டே இருக்கிறது. பாவ புண்ணியம் இப்போ வாசனை ரூபமாக இருக்கிறது. அது இங்கே சித்தம் என்ற மார்பிலே அது அடர்ந்து கிடைக்கிறது. கீழிருந்து எடுங்கிற எண்ணங்கள் எல்லாம் வாக்குன்னு சொன்னேன், பறைன்னு சொன்னேன், சூக்ஷ்மைன்னு சொன்னேன், மத்திமைன்னு சொன்னேன், பஷ்யந்தின்னு சொன்னேன். அங்கே வரும்பொழுது இந்த எண்ணங்கள் எல்லாம் அந்த தூய மனம் எண்ணங்களாக மாசுபட்டு காம உணர்ச்சிகளாக, கோம உணர்ச்சிகளாக, பயம் போன்ற உணர்வுகளாக வெளிப்பட்டு மூளைக்கு சென்று மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தையும் தூண்டி அங்கே பயம் என்கிற உணர்வை அது உண்டு பண்ணிடுது. அப்போ மூளை பயத்துக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செய்யுது. அதுக்குன்னு ஒரு பிரெயின் ஸ்டெம்முங்கிறாங்க. அங்கே போய் அதுதான் நம்ம சகசிராரம் முற்ற இடம். அங்கே போய் இந்த எண்ணங்களெல்லாம் போய் மோதும் பொழுது மூளையில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அந்த மூளையில் சில கெமிக்கல்ஸ், ரசாயனம் உண்டாகுது. அந்த ரசாயனம் உண்டாகுனா அது பேர் அமிக்டலான்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே தான் பயம், பழைய வாசனைகள் எல்லாம் தோன்றி உருவாகின்ற இடம். இப்போ கேம்பஸ்ங்கிறது அது முனையில் இருக்குது. அந்த பகுதி தூண்டப்பட்ட உடனே உடம்புல பயம் வந்துடும். சில சமயங்களிலே தொடர்ந்து பய உணர்வுகள் எழுந்துக்கிட்டே இருந்ததுன்னா மூளை என்ன ஆகும்? இது இவங்களுக்கு வேணும் போல் இருக்குது அப்படின்னு அந்த அந்த ராஜபாட்டையே இன்னும் அகலப்படுத்திடும். அப்போ அவங்க பயந்த சுபாவமாக ஆகிறாங்க. மனசில் தைரியம் எவ்வளோ கொடுத்தாலும் அவங்களுடைய மூளை கேட்காது. இப்போ மூளை வேறு மனம் வேறுன்னு அவங்களுக்கு தெரியல. மனம் மாற விரும்புகிறாங்க. இது பயப்படக்கூடிய விஷயமே இல்லை. ஆனாலும் பயத்தினால் என்னென்ன உண்டாகுமோ அத்தனையும் உடம்புல இருக்குது. வெளிரி போகுது, வியர்த்து கொட்டுது, வேலையில் கவனம் போக மாட்டேங்குது, விபரீதம் நடக்க போகுது, விபரீதம் நடக்க போகுது அப்படின்னே ஒரு எண்ணங்களை அது உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ மனம் எண்ணத்தை உண்டு பண்ணுறவன் இப்போ மூளை உண்டு பண்ணுறத எண்ணுபவன் ஆகிட்டான். ரிவர்ஸில் வந்துடுச்சு. இப்போ மூளை டாமினன்ட் ஆகி
மனம் அடிமையாயிடுச்சு. இதுக்கு சிகிச்சை என்னங்க? மனசை பலப்படுத்தணும்னா பயிற்சினால் மூளையும் மறுபடியும் திருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மூளை திரும்புறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. அந்த வாய்ப்பு கொடுக்கும் வரை பயிற்சி ஓயக்கூடாது அப்படிங்கிற சொல்கிறோம். இந்த ஔவையாருடைய அகவலெல்லாம் நாம் பொதுமக்களுக்கு நம்ம பேசலை. பொதுமக்களும் இப்போ யூடியூப் மேலே கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த உரை எல்லாமே சைவ சித்தாந்த அடிப்படையிலேயோ அல்லது விநாயகனுடைய பக்தி அடிப்படையிலே கிடையாது. இது முழுக்க முழுக்க உபனிஷத்தின் அடிப்படையில், வேதாந்தத்தின் அடிப்படையில் முக்திக்கான சாதனம். ஏன்னா அவங்க கடைசியில் முக்தி என கருளி என்று சொல்ல போகிறாங்க. ஆகவே இந்த தியானம் நிதித்தியாசனம் என்ற பெயர் பெறும். தியானங்கள் 2 வகை. ஒன்று உபாசனம், இன்னொன்று நிதித்தியாசனம். ஞானம் பெறாதவர்கள், தன்னை பிரம்மம் என்று அறியாதவர்கள் தியானம் செய்கிறாங்க. பல கோடி பேர் உலகத்தில் இதை தான் செய்கிறாங்க. அவங்க செய்கிறத நம்ம உபாசனம் என்று சொல்லணும். உபாசனம் அந்த முறையில் போயிடுச்சு. ஒரு பாவனா ரூபம், ஒரு பாவனையை தான் உண்டாக்கியிருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய மெடிடேஷன் நிதித்தியாசனம். இது ஞானம் பெற்றவர்கள் ஞானத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தவறான கருத்துக்களால் மண்டி கிடக்கின்ற மூளையை மறுபடியும் சரி செய்வதற்கும் வாய்ப்பு தான். இப்போ மனசில் ஞானம் வந்துடுச்சு, புத்தி இப்போ ஜோராக பேசுது. அபரோட்சம், நான் தான் பிரம்மம், நான் இதை தனியாக உணர வேண்டியதில்லை எல்லாம் சொல்லுது. ஆனால் மூளை என்ன பண்ணுது? பழைய கெமிக்கல் ஸ்டாக் அப்படியே இருக்குது. அதில் நரம்பு மண்டலம் மறுபடியும் ஒன்று கோழையாகத்தான் வச்சிருக்குது, பலகீனனாகவே வச்சிருக்குது, பாதுகாப்பு உணர்வுடையவனாகவே இருக்கிறது, சந்தேக புத்தி உடையவனாக இருக்கிறது. எப்பொழுதும் சந்தேகம், விபரீதமாயிடும் அப்படின்னு விபரீத உணர்வினால பயத்திலேயே வாழறாங்க. அவங்களால வெளியே சொல்ல முடியாது. அந்த பயத்துக்கு காரணம் என்னமும் தெரியாது. இந்த மூளையை இப்போ நம்ம மாற்றணும் இல்லையா? அதுக்கு புது ரசாயனம் உண்டாகணும்ல. அதுக்கு தான் இந்த குண்டலினி பயிற்சி. இந்த குண்டலினி பயிற்சியை தவறானது பயன்படுத்தக்கூடாது. இந்த பயிற்சினால் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா, தூய மனம் என்ற ஒரு பொருளை நாம் உரசி மூலக்கணலை காலால் எழுப்பி 3 குண்டலினி, அந்த குண்டலினி சக்தி உரசி அது வாயு ரூபமாக்கணும். சூடுகொட்டை எப்படி உரசணும்னா ஒரு சூடு பறக்கும். அந்த மாதிரி நம்முடைய மூச்சு காத்துனால, சுவாசத்தினால, சோகம் என்ற பாவனையினால், அது அஜபான்னு சொன்னார். அஜபா மந்திரத்தினால், சோகம் என்ற மந்திரத்தினால், அந்த மந்திரம் சொல்லாத மந்திரம், அநாகத மந்திரம். அந்த மந்திரம் ஆகதம்னா கையில் தட்டி வாயில் சொல்லி வர்றது. இது சொல்லாமலே மூச்சு காத்திலேயே அந்த மந்திரம் இருப்பதனால அஜபா மந்திரம், அது அசபை. அந்த மந்திரத்தை சொல்லி நாம் சித்தத்தை வசப்படுத்தி சுவாசத்தை கும்பகம் செய்ய அந்த வெப்பத்தில், இந்த உடம்பு வெப்பம் இல்லை, அது வேறு வெப்பம், அந்த அக்னி மண்டலம் எழுந்து கொள்ளும். அதுதான் நம்முடைய சுவாதிஷ்டானம் கீழே இருக்கக்கூடிய அக்னி மண்டலம். அந்த அக்னி மண்டலம் சூடு எழும்பும் பொழுது குண்டலினி என்று சொல்லக்கூடிய வெண்மையான மிக மெளிர் நீளமான மனப்பொருள் மேலே ஒரு ஆவியாகி மேக மண்டலமாக உண்டாகும். அது தர்ம மேகம் என்று உபநிஷத்துக்குள் சொல்லுது. அந்த தர்ம மேகம் குழாய் வழியாக, இந்த முதுகு தண்டிலேயே இருக்குது இல்லையா, சுஷும்னா நாடி, அந்த குழாய் வழியாக மேலே செல்லும். மேலே சென்று சகசிராரத்தில் முட்டி அங்கே இருக்கின்ற வாசனைகள்னு சொல்லக்கூடிய எண்ணங்களை எல்லாம் அது எழும்போதே அந்த வாசனையை தூக்கிட்டு வரும். குண்டலினி சக்தியும் தூக்கிட்டு வரும். வந்து அங்கே அன்னிகிலேஷன் பண்ணும். இங்கே வந்த உடனே ரெண்டும் சந்தித்து ஒன்றை ஒன்று மாய்த்து கொள்ளும். வீடியோ கேமில் ஒன்று லபக்குன்னு ஒன்று சாப்பிடுமில்ல ஒரு புள்ளிகள் எல்லாம், இன்னும் சின்ன குழந்தைங்க அப்படி தான் செல்ஃபோனில் விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த குண்டலினின்ற மனப்பொருள் மிக மிக நுட்பமானது. மிக மிக நுட்பமான வாசனைகளை அது கடித்து தின்னுடும். இதுதான் நாசம் பண்ணுறது. அது எப்படி? அன்னிகிலேஷன். ஒரே மாதிரியான பொருள் அதற்கு எதிரி பொருளை எப்படி எலக்ட்ரான் பாசிட்ரானை அன்னிகிலேட் பண்ணுதோ, நிர்மூலமாக்குதோ, அது மாதிரி வாசனைகளை செய்யும். ஏன்னா இது சுத்தமானது. எப்படி ஒரு சோப்பு பவுடர்
அழுக்கை மட்டும் குறி வச்சு கரைக்குது. துணிக்கு ஏதாவது பண்ணுதா? ஒன்றும் பண்ணுறதில்ல. துணியை நல்லா பத்திரமாக வச்சிருது. அதில் ஒட்டி இருக்கிற அழுக்கை மட்டும் நீக்குது. இதே மாதிரி மனம்ங்கிற பொருளை பத்திரப்படுத்தி அது இருக்கிற மாசுகளை மட்டும் இது நீக்கிறது. அந்த மாசுகள் என்ன அப்படின்னு சொன்னோம்னா எண்ணங்கள் தான் மாசுகள். எண்ணங்கள் எல்லாம் எப்படி மனசில் இருக்கிறது என்றால் சின்ன சின்ன முடிச்சுகளாக இருக்கிறது. இந்த முடிச்சுகளுக்கு ஒன்றொன்றுக்கும் அட்சரம்னு பேர். அப்போ எத்தனை அட்சரம் இருக்குது? 51 அட்சரங்கள். அப்போ 51 முடிச்சுகள். நாம் அந்த முடிச்சுகளை பேனாவில் எழுதும்போது முடிச்சு போடுறோம். ஈ அப்படின்னு ஒரு முடிச்சு போடுறோம், ஆன்னு ஒரு முடிச்சு போடுறோம் இல்லையா? தா, கா போன்றதெல்லாம் சின்ன சின்ன கோடுகளால் முடிச்சு போடுற மாதிரி மனதும் கூட அடிப்படையான பிராணன்கள் சிறு சிறு முடிச்சுகளாக எண்ணங்கள் தொடர் சங்கிலியாகி அதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு கற்பனை கிடைக்குது இல்லையா? நீங்களே எண்ணி பாருங்கள். உங்கள் மனசில் எண்ணங்கள்லாம் தொடர் சங்கிலி மாதிரி வாக்கிய வடிவத்தில் வருது இல்லை? அப்போ வாக்கியமெல்லாம் சொற்கள் தானே, சொற்கள் எல்லாம் எழுத்துக்கள் தானே, எழுத்துக்கள் எல்லாம் அட்சரங்கள் தானே, அட்சரங்கள் ஒன்று சின்ன சின்ன முடிச்சு தானே. முந்தை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், பிந்தை வினையை பிடித்து பிசைவர் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு இந்த அட்சர ரூபமான கோர்வையான வாக்கிய ரூபமாக மிதந்து கொண்டிருக்கும் எண்ணங்களை எல்லாம் இந்த தூய மனசு முடிச்சை அவிழ்க்கும். சரியான முடிச்சவிக்கி காணா போயிடும். பழைய வாசனைகள் எல்லாம் போயிடும். இப்போ மனம் தூய்மை அடைந்து இருக்கும் பொழுது அந்யோன்யமாக தொடர்பு கொண்ட மூளையிலும் இது பிரதிபலிக்கும் இல்லையா? இது வரைக்கும் என்ன பண்ணுச்சு? மூளை டாமினண்ட்டாக இருந்து மனசை மாற்றிட்டே இருந்தது, புது புது முடிச்சை உண்டாக்கிட்டு இருந்தது. அதுக்கு மனசு சப்ளை பண்ணுறது உள்ளுக்குள்ளேருந்து சுவாச காற்றுலேருந்து வரக்கூடிய பிராண அபானனே நமக்கு உண்டு பண்ணிக்கிட்டே இருந்தது. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? புது ரசாயனத்தை உண்டு பண்ணுறோம். இது பேர் ரசவாதம் பேர், ரசாஸ்வாதம்னு பேர் இதுக்கு. இந்த தியானத்தில் யாரெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறார்களோ, சுவையை அனுபவிச்சுட்டாங்களோ, இதுவே நமக்கு போதும், இதான் முக்தின்னு நினச்சிட்டு உள்ளே போயிடுவாங்க. அதை சங்கரர் ரசாஸ்வாதம் பார். இந்த ரசாஸ்வாதத்திலே நீங்கள் மாட்டிக்கூடாது அப்படின்னு பதஞ்சலியும் சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த ரசவாதம் நடக்குது. மூளையில் ரசவாதம் நடக்கும், மனதிலும் நடக்கும். மனதில் தோன்றி மூளையில் மாறணும்னா மூளையில் மாறுவதுக்கு ரசத்துக்கு ரொம்ப லேட் ஆகும். ரொம்ப மனசில் இருக்க அழுக்க சீக்கிரமாக அழிச்சிடலாம். ஆனால் மூளையில் இருக்கிற அழுக்க நல்லா போட்டு தேய்க்கணும். அப்போ புது நரம்பு மண்டலத்தில் நரம்புகளெல்லாம் புது கனெக்ஷன்ஸை உண்டு பண்ணணும். பழைய கனெக்ஷன் இனிமேல் யாருமே போகாமல் டெசர்ட்டட் ஆகிடணும். அந்த ரோட்டில் யாருமே போகிறதில்லை. இப்போ ஒரு ரோட்டில் யாருமே போகலைன்னா என்ன ஆகும்? செடி முளைச்சிடும், மறைஞ்சு போயிடும் நடந்து போன பாதையை. ஆனால் நடந்துக்கிட்டே இருந்தோம்னா புது பாதையே உண்டாயிடும். நீங்கள் பார்த்துருக்கீங்க எத்தனையோ இடத்துல காட்டில் கூட இந்த மாடுகளில் தண்ணி பார்க்குறதுக்கு போகிற வழியெல்லாம் தெரியும், நமக்கு தெரியும். அது இந்த இடத்துல ரெகுலராக மான்களும் போயிட்டு இருக்கிற பாதைன்னு. இப்போ மனிதர்களும் போக போக பார்த்தோன்னா ஒரு ஒத்தையடி பாதை அப்படி வயல் வழியாக போகிறத நம்ம பார்க்குறோம். யாருமே போகலைன்னு சொன்னால் அது மறைஞ்சு போகுது. இதுக்கு டைம் ஆகும். ஒரு 100 பேர் நடந்தால் தானே பாதை உண்டாகுது, 100 பேரும் நின்றாதானே அந்த பாதை மறையும். ஒருத்தர் போனால் கூட அப்போ மறுபடியும் அது இருக்கும் இல்லை. அப்போ அது வரைக்கும் மூளையில் நாம் மாற்றத்தை உண்டு பண்ணணும்னா நாம் குண்டலினி பயிற்சி தினமும் செய்யணும். மனதை தூய்மையாக வைத்து கொண்டே இருந்ததுன்னா மூளையும் பார்க்கும், இது மாறவே மாட்டேங்குது எவ்வளோ சொன்னாலும். இப்போ இவருக்கு இந்த பாதை பயன்படலை போல் இருக்கு அப்படின்னு அந்த பழைய பாதைகள் எல்லாம் நீக்கிவிடும். இதுக்கு நாளாகும். சில பேருக்கு 3 நாள், 1 வாரம், 1 மாதம். ஆனால் அவங்க பயிற்சி எப்படி செய்கிறாங்கிறது பொறுத்து. பயிற்சி புரிந்து கொள்ளாமல் மன தூய்மைக்கு தான் குண்டலினி சக்தியை நம்ம எழுப்புகிறோம்னு தெரிஞ்சுக்காமல் அதில் ரசாஸ்வாதம், அதில் நமக்கு இன்பம் பெறுகிறது, நாதம் கேட்கிறது, ஒருத்தர் மனசில் இருக்கிறதா எனக்கு முன்னாடியே தெரிகிறது, நான் தொட்டேன்னா இது நடக்குது, என்னால் மிதக்க முடியுது, ஒரு பக்கம் உடம்பை சூடாக வச்சுக்க முடியுது, ஒரு பக்கம் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்க முடியுது, இந்த தந்திரத்தெல்லாம் காட்டி பாருங்கள் அப்படின்னு. எவ்வளோ பெரிய சூடாக இருந்தாலும் நான் அது உள்ளே நடந்து போவேன். இப்படியெல்லாம் போயிட்டாங்கன்னா அது வேஸ்ட். மறுபடியும் அது மூளைக்குள்ளே வேகமாக பதிஞ்சு போய்விடும். கொஞ்ச நாள் கழித்து அபவாதம் செய்வதனாலோ
பழைய பூர்வ வாசனைகள்லாம் எழுந்து வரும்போதோ உன்னுடைய குண்டலினி சக்தி பயனற்று போயிடும். தவறான பாதைக்கு அது பயன்பட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு மனப்பொருளே இல்லாமல் இருந்தது, இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக புது மனசு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ கெட்ட எண்ணங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது இல்லையா? அதனால் குண்டலினி பயிற்சியை எதற்கு செய்யணுன்றது முதல்ல நாம் ரொம்ப கட்டாயமாக குரு லிமிட்டட் பீப்புளில் தான் சொல்லிக் கொடுப்பார். நான் தியரி தான் கொடுத்துருக்குறேன். செய்யும் முறைங்கிறது இதில் வச்சு நீங்கள் செய்யக்கூடாது. யார் செய்ய வேணுமோ அவங்க நிதித்தியாசனத்துக்காக, ஞானம் பலப்பெறுவதற்காக, பழைய வாசனைகள் அழிவதற்காக, வாசனாச்சயத்திற்கு மட்டும் இது சிபாரிசு செய்யப்பட்டது. இது எப்போன்னா வேதமே நமக்கு சிபாரிசு செய்திருக்குது. உபனிஷத்துகளில் இதுக்கு இன்னும் தனி குண்டலினி உபனிஷத்துகள் இருக்குது. கிட்டத்தட்ட நான் 5 உபனிஷத்துக்களில் இது பெருவாரியாக பேசப்பட்டது நான் பார்த்துருக்கிறேன். அத்தியாத்ம உபனிஷத்துன்னு ஒன்று இருக்குது, யோக சிதோபனிஷத்துன்னு இருக்கிறது, குண்டலினி யோக உபனிஷத்துன்னு இருக்கிறது. இதில் குறிப்பாக ஆதார சக்கரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதுக்கு இதெல்லாம் ஆதார சக்கரங்களை சொல்கிறாங்க, இடைப்பைகளை எல்லாம் சொல்கிறாங்க, சுழுமனை சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு மந்திரத்தை சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு நிறத்தை கொடுக்குறாங்க, அதுக்கு இத்தனை இதழ்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இடைச்சக்கரங்கிறது ஈரட்டு 16, இங்கே 16 இதழ்கள் கொண்ட தாமரை இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா உன் மூளையில் பதிக்கிறதுக்கு தான். நீ யோகத்தை இந்த செய்ய கற்பனா ரூபமாக நீ தினமும் பார்க்கணும். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 100 நாட்களாவது, அட்லீஸ்ட் 48 நாள், ஒரு மண்டலமாவது இடைவிடாது குண்டலி பயிற்சி செய்து மனக்கண்ணால் ஆதார சக்கரங்களை அதற்குண்டான அதிதெய்வம் கணபதி, இது போன்ற தெய்வங்களை, இந்திரன், அவங்களெல்லாம் கொண்டு வந்து அவருக்குரிய நிறத்தை கொடுத்து, அவங்களுக்கு கொண்ட இதழ்களை கொடுத்து, அவங்கள சப்தத்தையும் கொடுக்கணும். லம் ரம் யம் ஹம் ஷம் ஓம் அப்படின்னு ஆதாரத்துக்கு ஏற்ற சப்தங்கள் மாறும். இந்த சப்தங்களையும் சொல்லி 48 நாள் செய்ய நிச்சயம் உங்கள் மூளையில் இதுக்குண்டான ஒரு பகுதி புது பதிவை உண்டாக்கும் இல்லை? அப்போ மூளைக்கு இப்போ புது ராஜபாட்டை வந்துடுச்சு இல்லை? இனிமேல் நீங்கள் சுஷும்னையை திறக்கணுமா, மூல பந்தனம் செய்யணுமா? குடியான பந்தனம் வேண்டாம். நினைத்த மாத்திரத்திலே மூளையில் வேகமாக இந்த நரம்பு மின்சாரம் பாய ஆரம்பிச்சிடும். உடனடியாக மனசில் அது பிரதிபலிக்கும். இப்போ மூளை மனசுக்கு வழிகாட்டும். முன்ன மனசு மூளைக்கு வழிகாட்டியது, இனி மூளை மனசை வழிகாட்டும். மனமும் திருப்தி அடையும், மனமும் சுத்தம் அடையும். புது பிராணனை குண்டலிலிருந்து வேகமாக கொண்டு வரும். முயற்சி இல்லாமல் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? மன தூய்மை வந்துடுச்சே, வாசனையெல்லாம் அழிஞ்சு போச்சு, முந்தைய பயமெல்லாம் காணும், முன்னைய சந்தேகமெல்லாம் போச்சு. முன்னை ஒப்பிட்டு பார்க்குறோம். நம்ம எப்பவுமே ஒப்பிட்டு பார்த்து வாழ்க்கையை பார்த்துட்டோம். அதனால் நமக்கு அவமானங்கள் அதிகமாக இருந்தது. அவமானங்கள் இப்போவும் வாழ்க்கையில் நடக்க தான் செய்யுது தினமும். ஆனால் அவமானத்திற்கு நாம் ஈடு கொடுப்பதில்லை. என்னை மதிப்பிடுகிறார்கள் இல்லை, என் மனதை மதிப்பிடுகிறார்கள், என் உடலை மதிப்பிடுகிறார்கள், என் பேச்சை மதிப்பிடுகிறார்கள். சாட்சியாக என்னை அவர்கள் மதிப்பு செய்யவில்லை. அது மதிப்பிடப்படாமல் அது எப்பொழுதும் பரிபூர்ண சுகமாக பிரம்மாண்டமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நான் இன்னமும் மகாராஜாவே, சாம்ராட், யோக சாம்ராட் அப்படின்னு சொல்லு. மதிப்பிடுகிறார்கள், ஆனால் என்னை அல்ல, இந்த உடலை, பேச்சை. இது ஏன் இப்படி மதிப்பிடுபடி இருக்குது? அது எனக்கு என்ன சம்பந்தம்? அது அனாதி காலத்திலிருந்து இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரகிருதி இயக்கம். இந்த மக்கள் யாரை தான் மதிப்பிடலை? நல்லவனை தப்பாக மதிப்பிடுவான், கெட்டவனை நல்லவனாக மதிப்பிடுவாங்க. அவங்க மதிப்பிடும் திறன் அவ்வளோதானே இருக்குது. அவங்க மதிப்பிடுவது யாரை? என்னை அல்ல அப்படின்ற ஒரு தெளிவு வந்துடும். அப்போ உலக மதிப்புக்காக போராட்டம் போயிடும். ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து நீங்கள் செய்தீங்கன்னா அப்போ கர்த்தா முளைச்சிடுவான். கர்த்தா முளைச்சிட்டான்னா மறுபடியும் பாவ புண்ணியம் வந்துடும். எந்த முயற்சியும் செய்யக்கூடாது. நிந்தா ஸ்துதி இரண்டையும் சமமாக பாவிக்கணும். உங்களுடைய நிந்தையும் வரும், ஸ்துதியும் வரும். உங்களை புகழ்வர்களும் இருப்பார்கள், இகழ்பவரும் இருப்பார்கள்.
நாம் அதை பொருட்படுத்தக்கூடாது. அவர்கள் மதிப்பிடுவது என்னை அல்ல, ஆத்மாவை யார் மதிப்பிட முடியும்? அது மதிப்புக்கிறதுக்கு அளவுக்கு வாக்குக்கும் இருக்குமா? இப்போ ஔவையார் சொல்லுவாங்க, வாக்கும் மனமும் எட்டா மனோலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாக்குன்று சொல்லக்கூடிய பழைய வாசனைகள் வாக்குகளாக வைகரி ஸ்தூல வைகரியாக வந்து என்னுடைய செயலை பாதித்து கொண்டது. இனிமேல் என்னை எட்டுவதே இல்லை, ஒரு மனோலயம் அடைந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்படி நம்முடைய மூளையை நாம் ஒரு கருவியாக பாவித்து அது நல்லா பழக்கப்படுத்தி தூய்மைப்படுத்தி புது வழிக்கு கொண்டு வருவதற்கு பயிற்சி எடுக்கணும். ஞானம்தான் வந்துடுச்சே அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு சுவாமிக்கிட்ட எந்த அளவுக்கு இந்த பரிபூர்ணமான அசைக்க முடியாத பிரம்ம ஞானம் இருக்கிறதோ, இதே ஞானம் உங்ககிட்டே நான் பார்க்குறேன். எந்த விதத்திலும் எனக்கு நீங்கள் சளைத்தவரே கிடையாது. நீங்கள் கேட்டிருக்கிற அத்தனை பேருமே எனக்கு மேலும் கிடையாது, எனக்கு கீழும் கிடையாது. இந்த ஞானம் எல்லாருக்கும் நிகர். ஏன்னா ஏற்கனவே எல்லாரும் பிரம்மன் தான். பிரம்மம்னு தன்னை புரிந்து கொண்டதுக்கு மேலே ஒன்றும் புரிவதற்கு ஒன்றும் இல்லை. இந்த நிதித்தியாசனம் அதுக்கு அல்ல. இப்போ வகுப்பு எடுக்கிறாங்க, கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க நம்முடைய ஆத்ம வித்யாலயத்தில். எல்லாருமே எனக்கு சமமான, சங்கரருக்கு சமமான, வியாசருக்கு சமமான, இங்கே இருந்த அத்தனை மகான்கள் ஞானத்தால் என்ன அடைந்தார்களோ அதற்கு சமமானவர்கள் என்று தான் நான் மதிக்கிறேன். ஆனால் அது வெளிப்படுத்தும் விதத்தில் மூளையை நம்ம பழக்கணும். நாம் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோன்னு. ஆனால் பேசும்போது நாம் தப்பாக தான் பேசுவோம். அது நமக்கு தெரியாது, உண்மையாகவே தெரியாது. நம்ம கரெக்ஷன் பண்ணுவோம். நான் சரியாக தானே புரிஞ்சு வச்சுருக்கிறேன் அப்படின்பாங்க. நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எப்படி சொல்லியிருக்கீங்கன்னு நீங்கள் கவனித்து பாருங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பெரிய ஒரு தவறு நடந்திருப்பது நமக்கு தெரியாமல் இருக்கும். நமக்கு தெரியாமலே சொல்லல மாற்றி சொல்லிகிட்டே இருப்போம். அடக்கடவுளே இப்படி பேசிகிட்டு இருக்கிறேனா அப்படின்னு. அது தப்பே கிடையாது. ஏன்னா மூளை ஏற்கனவே பழக்கப்பட்ட வார்த்தைகளையும் சொல்லையும் தான் அது பயன்படுத்திகிட்டு இருக்குது. மனம் விளங்கி கொண்டது. ஆனால் மூளைக்கு விளக்கம் போதுற வரைக்கும் நாம் அபியாசம் செய்யணும். அதனால் எல்லாரும் கமெண்ட் கொடுத்தாங்கன்னா திருப்தியை தான் பார்க்கணும். சுவாமி நம்மளை புரிஞ்சிக்காமலே இருக்கிறார் போல இதுன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டதை சரியாக சொல்லலைன்னு தான் நான் சொல்கிறோம். அதனால் நம்முடைய வேதாந்திகள் எல்லாருமே நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். ஆனால் பேச்சிலும் செயலிலும் நடத்தையிலும் நாம் புது மாற்றத்தை கொண்டு வரணும். இது நான் இப்போ என்ன நினைவு வச்சுக்கணும்னு தெரியுமா? வாழ்க்கை மாறப்போவதில்லை. உங்கள் வாழ்க்கையில் இருக்க இன்ப துன்பங்கள் மாறப்போவதில்லை. ஆனால் உங்களுக்கு புது அடையாளம் மட்டும் இருக்கிறது. புது அடையாளம் என்ன? நான் அசங்கோகம், நான் எதிலும் ஒட்டாதவன், நான் வெறும் சாட்சி என்ற புது அடையாளத்தோடு வாழுங்கள். அந்த அடையாளம் அடிக்கடி மறந்து போயிடுது. ஞானம் போயிடலை, மறதி தான் வந்துடுது. நினச்சிக்குங்க, என்னத்து போச்சு? அடையாளம் மறந்து போச்சா? தெரியாமல் நான் பிரம்மமாக இல்லாமல் வெறும் ஆசாமி ஆயிட்டேன்னா இருந்துட்டு போட்டோம். நினைவுபடுத்துங்க. ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 100 முறை இல்லை, 1000 முறை நினைவுபடுத்துங்க. தப்பே கிடையாது. நினைவுபடுத்துறது மட்டும் நிறுத்திடாதீங்க. அதுக்கப்புறம் நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் உங்கள் பேச்சிலும் வாக்கிலும் சொல்லிலும் செயலிலும் எண்ணங்களிலும் பரிபூர்ண சமாதான இருக்கும். அதுதான் ஜீவன் முக்த நிலை. இந்த ஜீவன் முக்த நிலை நாம் அடைய பெற்றது தான். அது மறதியினால தான் நம்ம தொலைச்சிட்டோம். தன்னை இழந்த பத்தாமவன் தேடுகிறான். அதுபோல் நாம் நம்மை மறந்துட்டோம். அந்த மறதி ஞானம் வந்த பிறகும் இருக்கும். சுவாமி நான் நழுவிடுறேன், அப்பப்போ அத்வைதத்திலேருந்து பேத உணர்வுக்கு வந்துடுறேன். வாழ்க்கைக்கு பேத உணர்வு இல்லைன்னா எப்படி நீங்கள் உங்கள் வீடே ஞாபகம் இருக்காதே, அபேதமாகி போச்சுன்னா இன்னொருத்தர் வீட்டுக்குள்ளே போயிடுவீங்களே. அவர் வீடு வேறு, நம்ம வீடு வேறு. பேத உணர்வு இருக்கட்டும், ஆனால் நழுவிட வேண்டாம். பேதம் இருக்கட்டும், பேதங்களெல்லாம் இருக்கட்டும். சாட்சியாக என்னிடம் பேதம் இல்லை.
அறிவில் நமக்கு பேதம் தெரியும் நல்லா. இது துஷ்டன், இவன் ஏமாளி, இவன் ஒரு கோமாளி, இவங்ககிட்ட எப்படி நடக்கணும் எல்லாம் தெரியும். ஆனால் உணர்விலே அபேதம், அறிவிலே பேதம். நல்லா தெளிவாக தெரியும், இது சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடணும் அப்படின்னு தெரியும். ஆனால் விருப்பு வெறுப்பு உணர்வில் இருக்காது. சுவாமி பரமஹம்சருக்கெல்லாம் சில செய்வாங்களாம். அவர் ஆரம்ப காலத்தில் மலஜரம் கழிக்கின்ற இடத்தெல்லாம் தலைமுடியால் போட்டு க்ளீன் பண்ணுவார், ப்ரஷ் மாதிரி. அருவருப்பு போகணும், அவருக்கு தெரியாதது மலம்னு தெரியும். ஆனால் உணர்வில் பேதம் இல்லை. அங்கே அன்பும் கருணையும் சமாதானமும் தான் இருக்குது. உணர்வு அபேதமாக இரண்டற்று இருக்கிறது. ஆனால் அறிவு தெளிவாக இது மேடு, இது பள்ளம், இது நெருப்பு, இது குளிர்ச்சி, இவன் நல்லவன், இவன் கெட்டவன் இருக்கும். ஆனால் ரெண்டு பேரையும் உணர்வில் சமமாகத்தான் பார்ப்பார். இது பேர் தான் சமாதி, சகஜ சமாதி. அப்போ அவர் சமாதியில் இருக்கிறாருன்னா, இல்லை நம்மள மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு, போகிறாருங்க வராங்க. மனம் சமாதியில் இருக்குது. உணர்வில் தான் சமாதி நமக்கு வேணும். அறிவில் தெளிவாக இருக்கணும். அறிவிலும் நமக்கு பேதம் இல்லாமல் போயிடுச்சுன்னா, நம்ம தமிழ் பேசுகிறோமா, இங்கிலீஷ் பேசுகிறோமா, உபனிஷத் பேசுகிறோமா கூட தெரியாமல் போயிடும். பேதம் இருந்தால்தானே உலகத்தில் நம்ம விவகாரம் பண்ண முடியும். பிரம்மமே விவகாரத்துக்காக பேதமாக இருக்குது. ஆனால் உணர்விலே ஆனந்தம் என்கிற அபேத உணர்வு தான் இருக்கிறது. இதுதான் பிரம்ம ஸ்திதி, இதுதான் அமனீய பாவம், இது பேர் அமனஸ்கம், இது பேர் சமாதி. ஞானிகள் சமாதியில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் சமாதி வரும் வரை உணர்வு கொப்பளிப்பு இல்லாமல் உணர்வு மட்டும் எப்பொழுதும் வைங்க. வேதங்கள் இருக்கட்டும், மூளை பழையபடி பேதத்தெல்லாம் கண்டுபிடிக்கட்டும். ஆனால் உணர்வுன்னு வந்துடுச்சுன்னு சொன்னால் மனசில் அந்த பேதம் பிரதிபலிக்கக்கூடாது. மனம் எப்பொழுதுமே அதே மோனத்திலே இருக்கணும். ஞானியின் மனம் எப்பொழுதும் ஒரே மோனத்தில் இருக்கும். மோனம்னா மௌனம், சும்மா இருக்கின்ற நிலையில் இருக்கும். இது வரும் வரை நாம் அபியாசத்தை விடக்கூடாது. இதுக்கு என்ன அபியாசம்? குண்டலினி பயிற்சி. அது எப்படி? 4 விதம்னு நம்ம சொன்னோம் இல்லையா? மந்திரம், லயம், ராஜயோகம், ஹடயோகம் அப்படின்ற 4ம் கலந்தது தான் இப்போ ஔவையார் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் ஹடயோகம் சொல்கிறோம், நாங்கள் வாசி யோகம் சொல்கிறோம், நாங்கள் ராஜயோகம், அவங்க எப்படி வேணால் சொல்லிட்டு போட்டோம், எல்லாம் ஒன்று தான். 4 நிலைப்பாடுகள். ராஜயோகம் தான் கடைசி நிலைப்பாடு. அதைத்தான் அவர் சொல்கிறார் பகவான் பகவத்கீதையில். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதெல்லாம் மந்திர நிலையில் ஆரம்பித்து லய நிலைக்கு சென்று அட்டயோகத்தில் மூளையை ரசாயனத்தில் மாற்றணும். அதுக்கப்புறம்தான் ராஜயோகம் சொல்லக்கூடிய அமனஸ்க பாவம் வரும். இப்போ மந்திரங்கிற ஜபயோகத்தில் முதல்ல ஆரம்பிக்கணும். ஹம்சங்கிற ஜபத்தில் குண்டலினி எழுக்கணும். அப்புறம் லயப்படுத்தணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹடயோகம்னு சொல்லி மூளைக்கு போகணும். இது வரைக்கும் மனசில் முதல் நிலை 2ம் மந்திரமும் லயமும் மனசில் நடக்குது. மூளையில் ஹடயோகம், விகரஸ் பயிற்சி. அதுக்கப்புறம் ராஜயோகம், அங்கே மூளையும் சரியாக போயிடும். இனிமேல் இந்த அமனஸ்க பாவம்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை முறையில் புதிய அடையாளத்தோடு வாழுங்கள். அதனால் பழைய பேரெல்லாம் மாற்றிட்டு புது பேர் கூட வச்சுக்கிறாங்க. எல்லாரும் அப்படி கூப்பிடும்போது அப்போவாது நமக்கு மறக்காமல் இருப்போம்ல. இந்த பேர் மாற்றமும் அடையாள மாற்றமும் நமக்கு நல்லா தெரியணும். மறுபடியும் இந்த உலகம் நம்ம எப்படி மதிப்பிட்டாலும் நீங்கள் என்ன சொல்லணும்? இவர்கள் மதிப்பிடுவது என்னை அல்ல, இவர்கள் மதிப்பிடுவது என் பேச்சை, என் செயலை, என் உடலை. அது என்னங்கிறது கிடையாது. உடலை, பேச்சை. பேச்சு பழைய அவங்க எங்கே பிறந்த கேரளாவில் பிறந்த மலையாளத்தை பேசிகிட்டு இருப்பாங்க. இவர் பெரிய ஞானிங்கிறாங்க, இங்கிலீஷே தெரியல. எனக்கு கூட இங்கிலீஷ் தெரியாது. யாராவது இங்கிலீஷில் லெக்சர் கொடுனா முடியாது, தமிழை நல்லா சொல்லுவேன். அதை வச்சு என்னை மதிப்பிட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? என் பேச்சை மதிப்பிடுறாங்க, மொழியை மதிப்பிடுகிறார்கள், உடலை மதிப்பிடுகிறார்கள். ஆத்மாவை மதிப்பிட யாருக்கு அருகதை இருக்குது? ஆத்மா அது ஏகவஸ்து, அதை பரபிரம்மம். அதை மதிப்பிட யாருக்கு முடியும்? அது ஒப்பும் உயர்வும் இல்லாத ஒரு தனி முதல் பொருளை யார் மதிப்பிட முடியும்? அது மதிப்பிட்டால் என்ன, மதிப்பிடாவிட்டால் என்ன?
அந்த மதிப்பு குறைய போகிறது இல்லைல்ல. மதிப்பு குறையாத ஒன்றுக்கு மதிப்பிடுவது எங்கே வர முடியும் என்ற நினைவு மட்டும் உங்களிடம் நழுவாமல் இருக்கட்டும். இந்த நழுவாத மனதை வைக்கும்போது மூளையும் நழுவாமல் அதோடு பின்தொடர்ந்து ரசாயன மாற்றம் ஏற்படும். அதுவரை இந்த ஹடயோக பயிற்சியில் குண்டலினியை நாங்கள் முயற்சி செய்து உண்டாக்குங்கள். இது எப்படியெல்லாம் செய்யணுங்கிறத குரு மூலம் கற்றுக்கொள்ளுங்கள். இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் குருங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேணும்னா அந்த வேதாந்தம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த முறை தெரியும். அந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வேதாந்தத்தை அதுக்கு துணையாக கொண்டு வாங்க. இப்போ வேதாந்தம் தான் நமக்கு குறிக்கோள். அந்த அத்வைத சித்தி தான் நமக்கு குறிக்கோள். இரண்டற்ற அகண்டாகார ரூபத்தில் நான் இருப்பதுங்கிறது குறிக்கோள். அதுக்கு என்ன சேர்மை முறைங்கிறத அவங்ககிட்ட கற்றுக்குங்க. அப்புறம் உங்களுக்கே தெரியும், அவங்க முறையில் தப்பு இருந்தால் கூட உங்களுக்கு கரெக்டாக அது வரும். அடுத்த வகுப்பில் ஔவையாருடைய முழு பாட்டையும் இந்த அறிவோடு அந்த சொற்களை நீங்கள் பாருங்கள். இனிமேல் அகவலை நீங்கள் எப்பெல்லாம் படிக்கும் பொழுதோ உங்களுக்கு அந்த குண்டலினி எழுந்து கொள்ளும். அதுக்கே ஒரு மந்திர சக்தி இருக்குது. இந்த பாடலே ஒரு மந்திர யோகத்தை கொடுத்து குண்டலினியை மந்திர நிலை கொண்டு போய் லயத்தில் கொண்டு வந்து ஹடயோகத்தில் நிறுத்தி ராஜயோகத்திலே முடிவெற்று உங்களுக்கு அமனியத்தை கொடுக்கும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம்.